இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது 3 ஃபேஸ் இண்டக்டர் மோட்டார் ஸ்டார்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இண்டஸ்ட்ரியல் சைட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஸ்டார் டெல்டா தான். மோட்டாரை டைரெக்டாக ஆன் பண்ணினா ஸ்டார்டிங் கரண்ட்டு ரொம்ப ஹையாக இருக்கும். நார்மலி 6 to 8 டர்ம்ஸ் ரேட்டட் கரண்ட்டில் இருக்கும். இதனால் கேபிள் கான்டாக்டர் மோட்டார் டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டார் டெல்டா யூஸ் பண்ணுறதால ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ஷனில் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய ஸ்டார்டிங் ஆன்ஸ் கம்மியாகும், மோட்டார் போட வோல்டேஜ் கம்மியாகும், அதனால் கரண்ட்டும் கம்மியாகும். யூஸ்வலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, மெயின் கான்ட்ராக்டரும் ஸ்டார் கான்ட்ராக்டரும் ஸ்டார்டிங்கில் ஆன் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டெல்டாக்கு அது மாறிடும். இதனால் இந்த மோட்டரோட ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். மோட்டார் ஸ்டார்ட் ஆகும்போது மெயின் கான்ட்ராக்டர் தான், ஸ்டார் கான்ட்ராக்டர் தான். மோட்டார் ரன்னிங் ஸ்டார் மோடில் ரன் ஆகிட்டு இருக்கும். டைம் கொடுப்பட்டா கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த டைம் மோட்டரோட ஸ்பீட் அப்ராக்சிமேட்லி 80 to 90% ரீச் ஆகும். டைம் கம்ப்ளீட் ஆனதும் ஸ்டார் கான்ட்ராக்டர் ஆஃப் ஆகிட்டு டெல்டா கான்ட்ராக்டருக்கு போயிடும். டெல்டா கான்ட்ராக்டர் ஆன் ஆகிடும். இப்போ மோட்ரு டெல்டாவில் ரன் ஆகும். ஃபுல் வோல்டேஜ், நார்மல் ஆப்ரேஷன். ஏன் டைரெக்டாக டெல்டாக்கு யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ஃபார்ம் ஆகும். அதனால் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் உருவாகும். அதனால் வோல்டேஜ் டிப்பும் நடக்கும். இதை இண்டஸ்ட்ரியில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த ஸ்டார் டெல்டா. அதனால தான் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பம்பு, கம்ப்ரஸரு, ப்ளோயரு, கன்வேயரு, ஃபேன் மோட்டரு இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டார் டெல்டாவில் ஒயரிங்கு டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம இதை முக்கியமாக பார்த்துக்கணும். மோட்ரு டெல்டா ரேட்டில் இருக்கணும். ஸ்டார் டெல்டா கான்டாக்டு சேம் டைமில் ஆகக்கூடாது. அட் a டைமில் ரெண்டு ஒன்றா ஆன் ஆகக்கூடாது. ஆல்வேஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் இன்டர்லாக்கிங் யூஸ் பண்ணிக்கணும். கான்டாக்டர் மூலமாக என்வாயன்ஸ் இருக்கும், அதில் இன்டர்லாக் யூஸ் பண்ணணும். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா 3 to 10 செகண்டில் தான் செட் பண்ணணும். ஸ்டார் டெல்டா ரெடியூஸ் பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் கரண்ட் ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணுறதால நேரத்தை டெல்டாவுக்கு மாற்றுறதால அதனால் நார்மலாக ரன் ஆகும். இதுதான் அதனோட ஃபுல் கான்செப்ட். இப்போ நம்ம பிஎல்சி எடுக்கலாம். அதுதான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மெயின் பிளாக்ல எனக்கு டேட்டுங்கிறதால ஸ்டார் டெல்டாவோட லாஜிக் நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கேன். பிஎல்சி டேக்கில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, ஸ்டார் புஷ் பட்டன். எல்லாருக்கும் டேக் கிரியேட் பண்ணிட்டேன். டேக் கிரியேட் பண்ணிட்டு டைமருக்கு இங்கே டேக் கிரியேட் பண்ணி பார்த்தேன், ஆனால் இது ஒர்க் ஆகலை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள், இந்த டைம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு. நான் மெயின் பிளாக்லையும் கிரியேட் பண்ணி பார்த்தேன். மெயின் பிளாக்ல மேலே டேக் டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும்ல, இதுலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதையும் யூஸ் பண்ண முடியல. அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
ஓகே, இந்த டாபிக் உள்ள போகலாம். ஒன்று ஹோம்ஒர்க்காக வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போ ஸ்டார்ட் எடுத்துருக்கேன், நல்லா டயக்ராம் டிசைன் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஃபிசிக்கல் இன்புட்ன்றதால வந்து இதை நம்ம கொடுக்க முடியாது சிமுலேஷனில். ஸோ நம்ம ஃபோர்ஸ் டேபிள் ஃபோர்ஸ் டேபிள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்ஸோட நம்பரை கொடுக்குறோம். 0.0 இதுக்கு என்ன கவர்மெண்ட் இந்த இன்புட் நம்ம செட்டில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி இந்த கிளிக் போஸ்ட் டு 1 3 1 போஸ்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். டைம் விடும். ஸ்டார்ட் கண்டக்டர் இருக்கு, பில்ட் ஆகி மாறிச்சு. போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் இது பண்ணிக்கிறேன். உங்களில் இங்கே கொடுக்கணும் ஸ்டாப் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஃபிசிக்கல் இன்புட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இஃப் யூ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.